பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். தமிழ்நாட்டில் தேசத்துறைகள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எவனுக்கும் நாட்டுப்பற்று இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாட்டுப்பற்றோடு இருக்கும். அது யார் தலைவர்கள் தொண்டர்கள் யாராக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலே நாட்டுப்பற்று, என் நாடு இந்தியா, என் தாய் நாடு இந்தியாங்கிற அந்த இந்தியாங்கிற உணர்வு எல்லாருக்கும் அப்படி இருக்குது. இந்த காஷ்மீரில் சுட்டு கொன்ன நம்ம தாய் அது யாரோ நம்ம இந்தியாக்காரங்க அவங்கள சுட்டு கொண்டா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களை சுட்டு கொண்ட மாதிரி தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டது. அவங்களுக்காக ஒவ்வொரு தரமும் ஒரு போராட்டம் பண்ணது, ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. வேறு எவனுமே பண்ணவே இல்லை. மித்தவன் பூரா அந்த தேச துரோகிகள் பூரம். அதுலேயும் ஒரு மைக்கை கட்டிக்கிட்டு ஒருத்தி சொல்கிறா, அவன் சமாதானம் பேச வந்தானா நம்ம வான்வெளியே தாக்குதல் நடத்திட்டு இவனுக்கு இதான் வேலையா? எப்படி இவன் இது நம்ம போய் அவன் நாட்டில் ஒருத்தனை சுட்டுருந்தா இவனுங்க எதை சொல்லியிருப்பாங்களா? இதில் என்ன மனிதாபிமானம் இருக்குது? அப்போ செத்தவன் குடும்பத்துக்கு யார் பாப்பா? ஒருத்தியெல்லாம் ஒரு வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சாச்சு, புருஷனை கண்ணுக்கு முன்னால் சுட்டு கொண்டுட்டு போயிட்டானா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? இல்லை இவங்களோட இந்த திராவிட சித்தாந்தம் என்ன? கல்யாணம் முடிக்காத இவன் தலைவர் அவன் ஒரு அவன் சொல்லிட்டு போயிட்டான் கல்யாணமே முடிக்காதன்னு. கல்யாணம் முடிக்காத கர்ப்பப்பையை எடுத்துக்கோ, குடும்பமாக வாழாத நாசமாக போன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனை ஒருத்தன் தலைவராக தொங்கிக்கிட்டு இருக்கான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த டார்ச் லைட் கோமாளி இருக்காரா, டார்ச் லைட் கோமாளி கமல்ஹாசன், இந்த டார்ச் லைட் கோமாளி, நீங்கள் தமிழர்கள்னு ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டார்ச் லைட் கோமாளி அவனோட கட்சியை போய் கோபாலபுரம் வீட்டில் போய் அடமானம் வச்ச அந்த டார்ச் லைட் கோமாளி அவன் நடித்த தக் லைஃப்னு ஒரு மூவியை தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்துச்சுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், வேறு எதுவுமே இல்லை. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் நல்லா கவனித்து கேட்டு பாருங்கள். எல்லாருமே சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவனோட படத்தை கன்னடாவில் ஓட விடலை. மன்னிப்பு கேட்டால் தான் ஓட விடுவோம்னு ஓட விட மாட்டேங்காங்க. ஆனால் நம்ம தமிழை காட்டுமிராண்டி மொழி, தமிழெல்லாம் ஒரு மொழியான்னு சொல்லி நம்ம தமிழை எல்லா இடத்துலையும் கேவலமாக பேசின அந்த ஈவேரா ராமசாமியை தந்தைன்னு சொல்லுவோம், பெரியார்னு சொல்லுவோம், தந்தை பெரியார்னு சொல்கிறோம். தமிழர்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை எதுவும் வேணுமா வேண்டாமா? நீ சூடு சொரணை இருந்திருந்தால் டிஎம்கேல இருந்திருப்பியா? என்னோட ஒரே கேள்வி, நீ உண்மையிலேயே தமிழனாக இருந்தால் டிஎம்கேல இருப்பையா? இந்த டிஎம்கேக்காரன் மட்டும்தான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, குறிப்பாக முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, முஸ்லீம் மதத்தில் ஏகப்பட்ட பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களை பார்த்து நாங்கள் கேட்கல. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவன் ஏன்னா பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டில் இது பண்ணிட்டாமன்னு சொல்லி உண்மையான இந்திய முஸ்லீம்கள், உண்மையிலே இந்திய முஸ்லீம்கள் அவங்கள தீவிரவாதியத்தை பார்த்தா அவனை பதில் அடிக்கணும்னு தான் சொன்னான். ஆனால் அந்த ஒரு சில பாகிஸ்தானில் இருந்து வந்தவனாக இருக்கட்டும், பங்களாதேஷில் வந்தவங்களாக இருக்கட்டும், இவனுங்க என்னென்னா தீவிரவாத செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவன் தீவிரவாதியாகவே இருக்கணும். இவன் தீவிரவாதியாக இருந்தால் தான் டிஎம்கேக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் நாங்கள் தான் முஸ்லீம்களுக்கு பார்த்தியா இவங்கெல்லாம் இது தப்பு பண்ணினது யார்? நீ ஒரு மதத்தை எப்படி சொல்லுத? எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணால் ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்கிறியே, தீவிரவாத செயல்களெல்லாம் செய்கிறது யார்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளே, முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, இந்த டிஎம்கேவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களும் முஸ்லீம் ஒரு தீவிரவாதியாகவே இருக்கணும். அங்கங்கே குண்டு போட்டு மக்களை கொல்லணும். ஆனால் அவங்க செத்தவங்களை பற்றி கவலை கிடையாது. இவன் அது பாவமே. அந்த பாவ செயலை செய்யக்கூடாத உங்களோட மார்க்கத்தை உங்கள் முஸ்லீம்காரன் தான் தப்பாகவே சொல்லுறான். அவன் என்ன சொல்கிறான்? நிறைய வீடியோக்கள் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். முஸ்லீம் மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும், முஸ்லீமோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், நீ இஸ்லாமுக்கு நீங்கள் மாறணும், ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை சொல்லணும், 3ஆவது தடவை சொல்லி அவன் கேட்கலன்னா அவனை கொன்றுணும்னு ஒரு மதம் சொல்லுதுன்னு சொல்லி குரானில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தான் சொல்கிறாங்க. என் அன்பு தமிழ் உறவுகளே, கொஞ்சம் நல்லா கவனித்து கேளுங்க. அந்த ஒரு மதம் இப்படி சொல்லுமா அப்படின்னு நான் அந்த வீடியோ நிறைய திரும்ப கேட்டிருக்கேன். என்னடா ஒரு மதம் இப்படி இந்து மதம் என்ன சொல்லுது, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, எல்லா மதத்துக்காரங்களும் மதிங்க, எல்லாத்தையும் சகோதரத்துவமாக பழகுங்க, அன்பு தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுது. எந்த இடத்துலையும் இந்த மாதிரி மதத்தை நீ இந்த மதத்துக்கு மாறுன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பு காட்டுங்கன்னு தான். ஒரு துப்புரவு தொழிலாளி வராங்கன்னா அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுது. அன்பாக இருங்க எல்லா உயிர்கள் இடத்துலையும் சொல்லி
ஆர்எஸ்எஸ் சொல்லுது. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க, எந்த இடத்துலையுமே ஆர்எஸ்எஸ் வந்து நீ வந்து இங்கே குண்டு போட்டுரு, அங்கே குண்டு போட்டுரு, உன் மதத்துக்கு கூப்பிடு, உன் மதத்துக்கு வரலைன்னா அவங்கள கொன்றுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. எந்த தலைவர்களும் சொல்லலை. ஆனால் இந்த முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு சில அமைப்புகள், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில அமைப்புகள், அந்த ஒரு சில அமைப்புகள் என்ன சொல்லுது, நீ ஒருத்தன்ட்ட போ, அவனை இஸ்லாமை பின்பற்ற சொல்லு, அவன் இஸ்லாமை பின்பற்றலைன்னா ஒரு தடவை சொல்லு, 2வது தடவை சொல்லு, 3வது தடவை அவன் கேட்கலன்னா அவனை கொன்றுன்னு குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுதாரு. இது அமைதி மார்க்கமா? அன்பை காட்டுங்கன்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் வந்து மதவாத இயக்கமா? நீங்கள் நல்ல, ஏன்னா நீங்கள் எல்லார் கையிலையும் இப்போ நமக்கு வந்து டச் ஃபோன் இருக்குது, சமூக வலைதளங்களில் எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த இடத்துலையாவது அந்த முஸ்லீம் சகோதர சகோதரியும் சேர்த்து தான் சொல்கிறேன், எந்த இடத்துலையாவது ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீம்களை பற்றி தவறாக பேசியிருக்கா? அவங்களும் ஒரு உயிர் தான், நம்மளை மாதிரி அவங்க ஒரு மதத்தை கடைப்பிடிக்காங்க, அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு தான் சொல்லுது. ஆனால் உங்களில் இருக்கிற ஒரு சில பேரும் உங்கள் ஓட்டு வங்கிக்காக உங்களை எப்பயுமே தீவிரவாதிகளாகவே நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் தீவிரவாதிகளாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு பொழப்பு. நீங்கள் நல்லவங்களாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பொழப்பு கிடையாது அவங்களுக்கு. நீங்களும் ஏன்னா இப்போ நீங்களே எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், எங்கெங்கே அந்த கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பாகட்டும், இப்போ இந்த நம்ம காஷ்மீரில் பகல்காமில் துப்பாக்கி சூடு ஆகட்டும், மும்பை தாஜ் ஹோட்டலில் எங்கே தீவிரவாத செயல்கள் நடந்தாலும் அங்கே யார் தீவிரவாத செயல்கள் செய்கிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாரு. ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது மத கலவரத்தை தூண்டி விட்டுருக்கா? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எங்கேயாவது மத கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்களா? ஆனால் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நான் நிறைய டவுன்லோட் பண்ணி போட்டு விட்ருக்கேன், நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு சின்ன அவனுக்கு வயசு 30க்குள்ளே தான் இருக்கும், அவன் என்ன சொல்கிறான், ஒரு கையில் வாளும் ஒரு கையில் குரானையும் தூக்கிட்டு இந்தியா முழுக்க இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவானா? அப்போ இதில் உள்ளவன் என்ன சொல்லுவான், நீ வாழை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் கழுத்தை நீட்டிக்கிட்டு வெட்டிட்டு போனா சொல்லுவான் இந்துக்கள். இது இந்தியாவில் 120 கோடி இந்துக்கள் இருக்காங்க. அந்த 120 கோடி இந்துக்கள் வந்து எல்லா மதத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து இருக்க போய் தான் நம்ம இந்தியாவாக இருக்குது. இதே ஒரு பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ இப்படி இருக்க முடியுமா? பங்களாதேஷத்தில் இந்துக்களை பார்த்து சுட்டு கொண்டிருக்கான். ஒரு இந்தியாவுக்குள்ளே வந்து 120 கோடி மக்கள் வாழ்கிற இந்துக்கள் இருக்கிற நாட்டில் வந்து தைரியமாக 28 பேர் சுட்டு கொண்டுட்டு போயிருக்கான். இந்த தமிழ்நாட்டு தேசத்துறைகள் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசனா பாலகிருஷ்ணன் எவனோ ஒருத்தன் இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் செய்யணும், காசா மேலே குண்டு போட்டாங்க, காசாவில் உள்ளவன் குண்டு போட்டு அங்கே 500 பேர் இஸ்ரேல் செத்தானே, அதுக்கு ஏன் இங்கே இது பண்ணுவான்? அதுக்கு இவங்க இந்த சமூக மனிதனையே உள்ளவன் சமூக ஆர்வலங்கிறவன் தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் இவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காசாக்காரன் தான் இஸ்ரேல் மேலே குண்டை போட்டு ஒரு 500 பேரை கொண்டான். அப்போ இஸ்ரேல் மக்கள் 500 பேர் செத்தானே, அதுக்கு என்ன காரணம்? 500 பேர் செத்துருக்கான், அவன் குடும்பம் குட்டியெல்லாம் எவ்வளோ பேர் கைகால் ஊனமாவோ நடக்க முடியாது நடைபெணமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அது உயிர் இல்லையா? அது மக்கள் இல்லையா? அதில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும், அவன் குடும்பத்தை இழந்து அனாதையை எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் செய்வான், அதை இவங்க மன்னிச்சு விட்டுருணும். என்னடைய உங்கள் நியாயம், என்னடைய உங்கள் சமூக நீதி? நீ வந்து இந்த கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் கேட்குறேன், தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் செத்தாங்க, நீ அவன் வீட்டுக்கு போனையா, ஒரு ஆறுதல் சொன்னையா, என்ன செஞ்ச? தீவிரவாதிகளுக்கு நீ ஆதரவு இருக்கீடா? இல்லை அந்த மதத்துக்காரங்களே அவன் தீவிரவாதி, அவன் அந்த பாகிஸ்தானில் இருக்கிறவன் போது பாகிஸ்தான்காரன் தான் தீவிரவாதிகளை வளர்த்து விடுதான்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் சொல்கிறான். இந்த இந்திய முஸ்லீம் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10ஆம் தேதி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னால் இந்தியா தாக்கிருச்சுன்னு. அப்போ அவன் நம்மளை தாக்கியிருந்தா இவன் இப்போ என் நண்பு தமிழ் சொந்தங்களே, இவங்களோட வாய் என்ன வாயினா எப்பவும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் இந்தியா உலக நாடு பூரா இந்தியா மேலே இந்தியான்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குது, ஒரு மரியாதை கொடுக்குது. இந்தியர்னால் அவ்வளோ பெருமைப்பட வச்சுருக்குது நம்ம பாரதிய ஜனதா கட்சி, நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் இருந்துச்சு, என்ன கிழிச்சிச்சு, என்ன கிழிச்சாங்க? டாக்டர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த வீட நீ எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்த? அதை விலைக்கு வாங்கினியா? அவரோட நினைவிடமாக மாற்றினது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் லண்டனில் உள்ள அவர் அம்பேத்கர் படித்த அந்த இதை விலைக்கு வாங்கி அவரோட நினைவிடமாக மாற்றி வச்சுருக்கு. சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேச அந்த டிஎம்கேக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, காங்கிரஸுக்கு எங்கேயாவது தகுதி தராதரம் இருக்கா?
தயவு செஞ்சு என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் அந்த மத கலவரத்தை நம்ம தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்காரனை சுட்டுட்டு போயிட்டான்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவன் என்ன சொன்னான், நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம்களை நீ மதத்தை நீ தான் தூண்டி விடுத. நம்மளை அடித்தவனா நம்ம பதிலுக்கு அடித்தோம். அவன் எந்த மதம் அதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம நாட்டுக்காரனை சுட்டான், நம்ம பதிலுக்கு செஞ்சோம். அங்கே நம்ம மத ரீதியாக பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த நாய்ங்க மதத்தை சொல்லியே உங்ககிட்ட தூண்டி விடுது. தயவு செஞ்சு முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களும் இந்த டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடச்சி தூர் எறிஞ்சால் மட்டும்தான் தமிழகம் தமிழகமாக இருக்கும். இல்லைனா 1960க்கு முன்னால் பீகார் எப்படி இருந்துச்சோ, உத்தரப்பிரதேசம் எப்படி, அது மாதிரி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்துடும். தயவு செஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கணும்னு உங்களை இருகரம் கூப்பி வணங்கி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.